75 கோடிக்கு பாட்டை போட்டு அதை எஸ்ஜே கூட சொன்னார், அந்த ஜருகண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை நீங்க ஐமேக்ஸ்ல பாருங்க அப்படின்னு. ஐமேக்ஸ்ல அது அதாவது 75 கோடி இவரு செலவு பண்ண தப்பு இல்லையா, நாங்களும் 450 ரூபா போட்டு ஐமேக்ஸ்ல இந்த படத்தை பார்க்கணுமா, சும்மா 2Dல சும்மா இந்த படத்தை நார்மல்ல பார்த்துட்டு வரவங்களே பாதிக்கு மேல வந்துடுறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்கும்போது ஐமேக்ஸ்ல எதுக்கு இந்த பாட்டை பார்க்கணும்? காரணம் என்னன்னா, உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷுவல் ட்ரீட்டை கொடுக்குறாங்கன்னு. தமிழ் சினிமா அவெஞ்சர்ஸ் மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மாறுவதற்கான வேலைகளை இன்றைய தலைமுறையில் வந்துட்டு சங்கர் மாதிரி ராஜமௌலி மாதிரி ஒரு சில பேர் தான் பண்ண முடியும். அவங்க அரசியலுங்கிற அந்த குட்டி வட்டத்துக்குள்ள சிக்காம கொஞ்சம் பறந்து விரிஞ்சாங்க, திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறாங்க. அதேதான். ஏன்னா அரசியலுங்கிறது தமிழ்நாட்டிலும் இல்லை இந்தியாவிலும் இல்லைங்க. அரசியலுங்கிறது கணக்குப்படி ஒரு பார்வையாவே இல்லை. ஒரு டைம்ல வந்துட்டு சூப்பரா வந்துட்டு கொண்டாடப்பட்ட அரசியல்வாதி இன்னைக்கு காமெடியா பார்க்கப்படுறாரு 2 நாளா. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் நினைச்சாங்கன்னா, குறிப்பா சோசியல் மீடியா நினைச்சிச்சுன்னா, ஹீரோ ஜீரோ ஆக்கலாம், ஜீரோ ஹீரோ ஆக்கலாம், அந்த ஒரு பார்வை இருக்கும்போது அரசியலுங்கிறதே ஒரு கேலி கூத்து தான். அந்த கேலி கூத்தை வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஓட்டு போடுங்க. முதல்வன்ல ஒரு காட்சி ஒன்று வரும் இல்லையா, ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்துட்டு நேரா வந்து நீங்க வந்து போடுங்க, நாடு மாறணும். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து மாற்றம் நடந்துரும்னு மக்கள் நம்புறாங்களா?